அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் நீட்ச நிவர்த்தியில் எழுதிய தலைவிதியாக நவம்பர் 16ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு மாதத்திற்கு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இதுவரை நீச்சம் பெற்று சஞ்சரித்து வந்தாருங்க. தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்குள் வருகிறார். இதன் காரணமாக இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே முதன்மை கிரகமாக கருதக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியன் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல பல்வேறு வகையான பணிகளில் தன்னுடைய ஆளுமையும் ஆதிக்கத்தையும் செலுத்துகிறாருங்க. குறிப்பாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள், பொறுப்புகள் உங்களை வந்தடைய வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக சூரியனின் பங்களிப்பு இல்லாமல் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அதே போன்று எந்த பணியை செய்து முடிக்க வேண்டும் என்றாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் எளிதில் செய்வதற்கான நல்ல வழிகளும் வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கும் சூரியனுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதை விட மிக முக்கியமாக உஷ்ண கிரகம் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்ட உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியமான உடல்நிலை இருக்குங்க. செல்வ செழிப்பு, பொன்பொருள், வசதி வாய்ப்பு என எது இருந்தாலும் நோயுடன் வாழ்க்கை இருந்தால் அது நிச்சயமாக நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை. ஏனென்றால் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்று சொல்வார்கள். அதே போன்று ஆரோக்கியமான உடல்நிலையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக இருப்பவர் சூரியன். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையும், ஜென்மம், அஷ்டமம் போன்ற இடங்கள்ல சற்று சிரமமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பார். ஆனால் 4ஆம் இடமாகிய சுகஸ்தானம் 5, 10, 9 போன்ற இடங்களில் ஒரு நடுநிலையான பலனை பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. அதே போன்றுதான் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானமும் பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறாருங்க. பொதுவாக ராசியின் அதிபதி 4ஆம் இடத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவர் நீட்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். எனவே சில நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் நீச்ச நிவர்த்தி பெறக்கூடிய ராசியின் அதிபதியினால் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் பல்வேறு வகையான முடிவெடுப்பதற்கும் பல திடகாத்திரமான வகையில் செயல்படுவதற்கான வாய்ப்பையும் சூரியன் அள்ளி கொடுக்கிறாருங்க. நாம் பார்த்திருப்போம், ஒரு சில குடும்பங்களில் ஆண்கள் அந்த குடும்பத்தை வழிநடத்துவார்கள். ஆனால் அதே சமயம் ஒரு சில குடும்பங்களில் பெண்கள் அந்த குடும்பத்தை தலைமை பொறுப்பேற்று நடத்துவார்கள். இதற்கு மிக முக்கிய காரணம் சூரியனினுடைய அமைப்பு அவர்களுக்கு சாதகமாக அமையும் போது இந்த மாதிரி மற்றவர்களை வழிநடத்தி செல்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கும். இதே போன்றுதான் அலுவலகம் என எதுவாக இருந்தாலும் தலைமை பொறுப்புக்கு கூடுதலாக வர வேண்டும் என்றால் நிச்சயமாக அதில் சூரியனினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சில குடும்பங்களில் நாம் பார்ப்போம், ஆண் பெண் என இருவருக்குமே சூரியன் வலுவாக அமரும் போது நான் தான் முடிவெடுப்பேன் என்ற பெண்ணும் நான் தான் முடிவெடுப்பேன் என்ற ஆணும் சொல்லுவதால் தான் பிரச்சனை அதிகமாக வரக்கூடிய சூழல் உருவாகிறது. அதே சமயம் இருவருக்குமே சூரியன் சாதகமாக வலுவாக இல்லை என்றால் இருவருமே விட்டு கொடுத்து சென்றுவிட்டு ஒரு பணியை சிறப்பாக செய்து முடிக்காமலே போவதற்கான சங்கடங்களும் அங்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. எனவேதான் சூரியனினுடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சூரியன் தற்போது 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் தாய் வழி உறவு முறைகளிடம் ஏற்பட்டு வந்த மன வருத்தமும் சங்கடமும் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும், குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு மேலும் ஒரு படி சென்று தாய் வழி உறவு முறைகள்ல மீண்டும் உறவு தொடரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது உடல் நலம் சார்ந்த தொல்லைகளில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்தவிதமான தடையும் இன்றி இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்கலாம். ஏனென்றால் சுகஸ்தானத்தில் ராசியின் அதிபதி மட்டுமல்ல, ராசியின் அதிபதிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் அங்கு வீற்றிருக்கிறாருங்க. புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக
பஞ்சமஸ்தானத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என அடுக்கடுக்காக பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மகிழ்ச்சியாக அனுபவிப்பதற்கான யோகம் நிச்சயமாக சூரியனின் அமைப்பு காரணமாக உண்டு. குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் கடன் சார்ந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரே உள்ளது என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ராசியின் அதிபதியான சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிம்மதி பாதித்தாலும் கூட அவை உடனடியாக நீர்த்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்றிருப்பதால் பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட நீங்கள் விரும்பிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறதுங்க. பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சாதகமற்று அடிக்கடி மாற்றத்தை சந்தித்து வந்த சந்தை நிலவரத்தில் தற்போது நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டுங்க. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். புதிய விஸ்தரிப்பு திட்டங்களை சூரியனின் மைந்தனாகிய இருக்கக்கூடிய சனி சப்தமத்தில் இருக்கும்போது மிக முக்கியமாக ஈடுபட வேண்டாம். தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் நல்ல பலன்கள் உண்டு என்பதை ராசியின் அதிபதியான சூரியனும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் ஒரு முறை இருமுறை அலசி ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுத்தினால் நல்ல பிரம்மாண்டமான வெற்றி நிச்சயம் உண்டு என்பதை திட்டவட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கிறார். எனவே வருமானம் இரட்டிப்பாக கூடிய வாய்ப்பு ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. ஆடம்பர வீண் விரய செலவுகளை தவிர்த்து நிரந்தர வருவாய்க்கான பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்குவதற்கான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய தேர்தல்களை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் பிரம்மாண்டமாக வெற்றி பெறுவதற்கான யோகம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் உடல்நலத்தில் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக பெற்றோர்கள் செலுத்த வேண்டும். விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் விரயத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். அங்கு வக்ரமும் பெற்றிருக்கிறார். எனவே பெரிய அளவிலான பாதிப்புகள் விவசாயம் சார்ந்த பணிகளில் இல்லை. நீங்கள் நினைத்தபடியே விவசாயம் சார்ந்த பணிகளை கனகச்சிதமாக செய்து முடிக்கலாம். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு கர்மத்திலும் சுக்கிரன் பஞ்சமத்திலும் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சூரியனும் சுகஸ்தானத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தடையில்லாமல் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றமும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இரட்டிப்பாக உங்களை தேடி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கு